தமிழறிமணியன் இப்போ ஒரு ஊடகத்துல பேட்டி கொடுத்திருக்காரு. நான் இப்ப வரும்போது அந்த பேட்டியை படிச்சுட்டு பார்த்துட்டே வந்தேன். அதுல வந்து அவர் திருச்சி சிவாவை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இப்படி பேசலாமா, எப்படி வாழ்ந்த தலைவர் காமராசர், அவர் கடைசி நொடிகள் எப்படி அமைந்தது அப்படின்னு விதந்தோதி சொல்லிட்டு வர்றார். காமராசர் மீது மிகப்பெரிய மதிப்பு வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அடையாள தலைவர்களில் ஒருவராக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் வரிசையில் காமராசரையும் வைத்து போற்றுகிறோம். அந்த காமராசரை பற்றி அவர் உயர்வாக சொல்லிவிட்டு தமிழறிமணியன் திருச்சி சிவாவை சாடுகிறார். பிரச்சனை என்னன்னா, திருச்சி சிவா பேசி அந்த பொருள் குறித்து தான் இவர் கருத்து சொல்றார். அப்படியே பார்த்தா இன்னொரு பக்கத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இதை விட மோசமான மொழியில காமராசரை பற்றி இவர் பேசி வச்சிருக்காரு. தமிழறிமணியன் பேசி வச்சிருக்காரு. இங்க நம்ம போட்டா நீங்களே அசந்து போயிருவீங்க, இவரா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பேச்சு என்ன போடுற கேக்குறீங்களா? கேட்டுருங்க, அதான் நல்லது. ஏன்னா நான் சொல்றதை விட தமிழறிமணியன் வாயாலே கேட்கறது நல்லது. ஆமா, வேற ஏதாவது டைட்டில் போட்டுருவீங்க. ஜீவானந்தம் மணந்து கொண்டார். உடல் இன்பம் என்பது ஜீவானந்தத்திற்கு கிடைத்தது, காமராஜருக்கு கிடைக்கவில்லை. அதனால் காமராஜ் அதிக மனிதரா என்று நான் சிந்திக்கிற பொழுது, காமராஜ் கூட தன் கடைசி காலத்தில் குளிர்சாதன வசதி இல்லாமல் அவரால் இருக்க முடியவில்லை. அது ஒரு குறையல்ல. அதற்கு பழக்கப்பட்டு போன நிலையில் குளிர்சாதன பெட்டி இல்லாத அறையில் 1 மணி நேரம் இருக்க அவரால் முடியவில்லை. திருமலைப்பள்ளி வீதியில் ஒரு நல்ல கட்டடத்திற்குள்ளே தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் வெறும் ஒழுகுகிற கூரையில் வாழ்ந்துவிட்டே செத்து போன ஜீவானந்தத்தை நான் சிந்தித்து பார்க்கிறேன். முடிஞ்சு போச்சா? இதோட முடிச்சு நினைக்கிற மீட்டிங்க இவ்வளவுதான். இதை யாராவது சர்ச்சையாக்குறாங்களா? இதை யாராவது கேள்விக்கு உட்படுத்தினாங்களா? எப்படி தமிழறிமணியன் இப்படி காமராசரை பற்றி பேசலாம் என்று ஒரு ஊடக விவாதமாக நடந்ததா? இப்ப என்ன நடக்குதுங்க? கொஞ்சம் அசந்தா அடிச்சு காலி பண்ணிட்டு போயிருவாங்க. அதனால் அசரக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிடம் 2.0 போன்ற நூல்கள் வந்திருக்கின்றன. படிப்போம், ஆழமாக படிப்போம், உண்மையை எடுத்து சொல்வோம், திராவிட இயக்கத்தின் பங்களிப்பை நெஞ்சு உயர்த்தி சொல்வோம்.